சார் மணி ஆர்டர். குடு குடு. மணி ஆர்டரா? இப்படி கூட இப்படி கூட இப்படி கூட. என்னையா அது? கடைசி காலத்துல தூக்க வேண்டியதை இப்போ கையில கொடுத்துட்ட. அத இப்படி கூட. 5 கொடுங்க. யோ நோட்டாங்க சீட்டிங்க. என்ன எனாம் கேட்டா இலக்காரமா நினைக்க போறாங்களேன்னு சொம்ப கொடுக்குறிய. தப்பா நினைக்காதீங்க சார். ஏழுமலையான்னு பிரார்த்தனை, லீவு கிடைக்கல, அதனாலதான். யோ பெரியாளியா நீ வேலையை பார்த்துக்கிட்டே வைகுண்டத்துக்கு வழி தேடுற. இந்தா தனிப்பட்ட முறையில தர்மம் செய்ய விட மாட்டியே. கோவிந்தா கோவிந்தா. யோ இப்படி கூப்பிட்டுக்கிட்டு போனேன்னா ஒரு பையன் உங்ககிட்ட லெட்டர் வாங்கிக்க மாட்டான். பையனுக்கு 1500 ரூபாய் சம்பளம். 1000 ரூபாய் தான் அமைச்சிருக்கான். பின்ன மொத்தத்தையும் அமிச்சிட்டு முக்காடு போட்டுக்கிட்டு மூலையில உட்கார்ந்து இருப்பான். என்னங்க உன் பையன் அங்க ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கானா. கல்யாணம் பேச நாம 2 பேரையும் உடனடியா புறப்பட்டு வர சொல்லியிருக்கான். பட்டிக்காட்டுல பொண்ணா? மிச்ச 500க்கு என்ன செலவுன்னு கேட்டியே, இதுதான் செலவு. நல்லா இருங்க. சகல சௌகரியம் சந்தோஷமா இருங்க. இருடா இருடா, இன்னும் பொண்ணு மாப்பிளையே வரல. யாருக்கு ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ யாரா? எனக்கு வேணும். நான் தான் பரமசிவம், உன் பால்ய ஸ்நேகிதன். பால்யா ஸ்நேகிதனா? உண்மையிலேயே ஸ்நேகிதான் தான் என்ன விட்டுட்டு நீ கல்யாணம் பண்ணுவா? டேய், உனக்கு காது குத்துறவனா, உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சவனா? டேய், என்ன விட்டுட்டு இன்னைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க உன் பையன், அவனை இந்த மடியில. மடி மேல வந்துடுச்சா? டேய், இதே மடியில தூக்கி போட்டு வளர்த்த வேண்டானா? இப்ப என்ன பண்ணணுங்கிற? பொண்ணு மாப்பிளைய கூப்பிடா. அவ்வளவுதானே? புது தம்பதிகளா, சீக்கிரமா வாங்க. வர சொல்லு. வாங்க மாமா. இவர்தான் எங்க மாமா, பாலகிருஷ்ண மாமா. இதுதான் என் மருமக பொண்ணு. கொஞ்சம் மங்களா தெரியுதா? மாமா நல்லா தீர்த்தமாடிட்டு வந்திருக்கிறாரு. கொஞ்சம் தள்ளி நின்று ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. இவ்வளவு போதும். இதுல ஒரு சௌரியம் இருக்குதுங்க. நாளைக்கே உங்க மகனுக்கு கல்யாணம்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு அட்டவணையை போட்டு சம்பந்திய மடக்கி வசூல் பண்ணிடுங்க. விட்டுறாதீங்க. ஆக பையன் தொட்டுட்டான், பொண்ணு கெட்டுட்டான். இத நான் எங்கேயோ கேட்டிருக்கிறேனே. இங்கதான் கேட்டிருப்பீங்க. மாட்டிட்டான். கோபாலா, ஏன் சார்? உங்களே இல்ல. அடே, உள்ள போய் அந்த ஃபைல எடுத்துட்டு வாடா. புளிய கரைக்குதுங்களே. இன்னும் புளிய காட்டவே இல்லைங்களே. சீக்கிரம் காட்டுருங்க. காட்டுறேன். மாட்டிக்கிட்டான். இந்தாங்கப்பா புலி. மாப்பிள, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. ஆமா, என்னது? அன்னைக்கு நீங்க தானே சொன்னீங்க பிள்ளைய பெத்தவன் எல்லாத்தையும் சப்ஜாடா பண்ணி வைக்கணும்னு. சப்ஜாடா பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த ஃபைல் 1963வது வருஷம் அக்டோபர் மாசம் 25ஆம் தேதி வாங்கினது. கொஞ்சம் இருங்க. ஏங்க, நாங்க அன்னைக்கு வாங்கின வரதட்சணை அப்படியே திருப்பி கேட்க போறீங்களா? அதேதான். சபாஷ், சரியான போட்டி. யோ, இங்க என்ன வஞ்சி கோட்டை வாலிபம் படத்தையா ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம்? இது வாழ்க்கை பிரச்சனையா? அன்னைக்கு நீ கேட்டு வாங்கல, அத அவர் கேக்குறாரு. குடு. ஆமா, நான் இத கூட கேட்க மாட்டேன். ஏன் கேக்குறேன்னா, பையன் தொட்டுட்டான், பொண்ணு கெட்டுட்டான். கர்ப்பம் வேற ஆயிட்டா. சாதாரண கர்ப்பம் இல்லையா, கர்ப்பம். இப்ப நாங்க வரதட்சணை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி விட்டுட்ட. அப்பா இல்லாம குழந்தை பிறக்கும், தப்பா பேசுவாங்க, பரவாயில்லையா? முழிக்கிறீங்க, முழிங்க. இப்போ தெரியுதா வரதட்சணை வாங்குறது எவ்வளவு பெரிய தப்புன்னு? அந்த ஆள் கொடுக்கும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். அதே கஷ்டத்தை அப்படியே படுங்க. ஏயா வளவளன்னு பேசிக்கிட்டு பைசா கொடுத்தா கல்யாணம், இல்லன்னா பையன் ஃபாரினுக்கு போயிங்களா? கோயிங். ஏ மாமா, எங்க அப்பா பையன் தொட்டுட்டான், பொண்ணு கெட்டுட்டான்னு கேட்டாரா? என்ன நீயே எழுதி கொடுத்து அவர் படிச்ச மாதிரி அப்படியே சொல்ற? அவரை பத்தி எனக்கு தெரியாதா? மாமா, நான் என்ன நினைக்கிறேன், நம்ம வீட்டு பொண்ணு முழுகாம இருக்குல்ல, இதான் சமயன்னு அவர் வரதட்சணை கேட்கிறார் போல இருக்கு. அதேதாம்மா, கௌரவத்துக்காக கார்ல போனோம், அதை வச்சே நம்மள காணல் பண்ணி விட்டாரு. என்ன நெஞ்செழுத்தம் பாருங்க அந்த கிழவனுக்கு. கொடுத்த பணத்தை திருப்பி கேட்கிறாரே. உங்க பையன் டாக்டர், நீங்க வரதட்சணை கேட்கறது நியாயம். அவர் பையன் காம்பவுண்டர் கூட இல்லையே மாமா. ஆனா வயலுங்கிற காம்பவுண்டுக்குள்ள குழந்தைய வச்சுட்டு ஓடிவிட்டானே. மாமா, நான் என்ன சொல்றேன்னா, நம்ம வீட்டு பொண்ண ரகசியமா வேறொரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் அபார்ஷன் பண்ணிட்டா? முயற்சி பண்ணோம்,
டாக்டர் முடியாதுன்னுட்டாரு. அத வேற பண்ணிட்டீங்களா? ஏன் அத்தை, இனிமே நம்ம வீட்டு பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது? ஒரு நல்ல ஐடியா. பேசாம ஆளாளுக்கு ஏதாவது ஒரு வேலையை பார்த்து சரசரன் காசு தருவோமா? போற போக்க பார்த்தா நம்ம தலையிலேயே கூடையை ஏத்தி வச்சு கொய்யா பழம் விக்க வச்சிருவா போல இருக்குதே. நமக்கேங்க அந்த தலையெழுத்து? அதுக்கெல்லாம் நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன். அதானே, அத்தை யாரு? துரும்ப தூணாக்கி தூண துப்பாக்கி ஆக்குறவங்களாச்சே. யாரையாவது குறி வச்சிருப்பாங்க இல்லத்த? ஆமாமா, என் சின்ன பையனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு அந்த பொண்ணு கொண்டு வர வரதட்சணை பணத்துல என் பொண்ணு கல்யாணத்தை நடத்திடுவேன். அத்தை, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. என்னமோ கொண்டார வைக்கிற யார் நீ? திறந்த வீட்டுல நாய் நுழைஞ்சா மாதிரி. நாய் சொன்னா பல்லு வந்து வச்சுவேன். சத்தம் கேட்கல, வெளியே வந்து பா. ஊர்வலமா கொண்டு வராங்க. ஏதாவது எலெக்ஷன்ல ஜெயிச்சிருப்பானோ? பக்கத்துல வேற ஒரு பொண்ணு இருக்கு. அது அவன் கட்சி சின்னமா இருக்கும். சும்மா இருங்க. என்னடா இதெல்லாம்? பார்த்தா தெரியல, இவள கண்ணாணம் பண்ணிருக்கேன். இவதான் என் பொண்டாட்டி. கன்ஃபார்ம் பண்ணிட்டியா? கை நட்ட போட்டையா? உனக்கு பொண்டாட்டியா வரத்துக்கு இவளுக்கு என்ன யோகிதை இருக்கு? ஒரு பொண்ணுக்கு என்னென்ன இருக்கணுமோ அதெல்லாம் கீதுமே. அப்புறம் என்ன வேணும்? இவ எங்கேயோ போயிட்டா. டேய், பக்கத்து விட்டு பாலகிருஷ்ணா, ஒன்னையும் இவங்க பையில போட்டுக்கிட்டாங்களா? நான் சாராய கடைக்கு போயிருந்தேன். சாட்சி கையெழுத்து போட கூட்டின்னு போயிட்டானுங்க. போதையில போட்டேன். நல்ல காரியம் தான், என்ன தப்பு? பாத்தியாடா உன் தம்பி பண்ண காரியத்தை? காட்ரேஜ் பீரவும் கரன்சி நோட்டோட பொண்ணு காத்துட்டு இருக்கும் போது ஓட்ட பெட்டியும் உடஞ்ச சட்டியோட வந்து நிக்கிறானே. தப்பட்ட ஒரே அற சப்பட்ட ஆயிடுவேன். ஏன்டா கத்துறீங்க? ஏன் வீணா அலட்டிக்கிற? நடந்தது என்னமோ நடந்து போச்சு. எல்லாமே போச்சு. சின்னவனுக்கு கல்யாணத்தை பண்ணி அவன் கொண்டு வர வரதட்சணை பணத்தை வச்சு நம்ம பொண்ணு கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு நினைச்சிருந்தேன். என் மனக்கோட்டையே இடிச்சிட்டானே. மனக்கோட்டையை மட்டுமா இடிச்சான்? இப்ப மாடியே இடிச்சுக்கிட்டு இருக்கிறான். பாருங்க, இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வேணாம். மோதிரத்தை கொடுங்க. அது ஒண்ணு இல்ல, பாலிஷ் பண்ணி கொடுக்கலாம்னு. எல்லாம் எனக்கு தெரியும். மரியாதையா கீழே போய் ஏங்க பையனுக்கு போன் பண்ணுங்க. எதுக்கா பத்திக்கிட்டு ஏங்க போன் பண்ணுங்க. ஹலோ, என்னது? எங்க பத்திக்கிட்டு எரியுதா? இங்க என் சம்சாரத்துக்கு தான் வயிறு பத்திக்கிட்டு எரியுது. இதுக்கெல்லாம் அது வேணாயா. இத வேற மாதிரி அணைக்கணும். நான் பாத்துக்கிறேன். வச்சிரு. போனை இப்படி கொடுங்க. அவசரத்துல கைய விட்டா அண்டாக்குள்ள கூட நுழைய மாட்டேங்குது. தப்பி தவறி 100 சுழட்டி விடாத. வேனை கொண்டாந்து விசாரணை இல்லாமலே அள்ளிக்கிட்டு போயிடுவான். Arriving tomorrow with cash. ஐயோ, நாளைக்கு அவர் மெட்ராஸ் திரும்பி வராரே. பணத்தை இந்த கொள்ளக்கார கும்பல் பாத்துருச்சுன்னா அவ்வளவுதான். இப்ப என்ன பண்றது? என்னமா அது தந்தியை கிழிக்கிற? யாரு கொடுத்திருக்காங்க? உங்க புள்ளதான் கொடுத்தாரு. நாளைக்கு பணத்தோட திரும்பி வராரா? அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நீங்க எதுக்காக சந்தோஷப்படுறீங்க? அவர் தந்தியில என்னன்னு கொடுத்திருக்காரு தெரியுமா? நீங்க 2 பேரும் இன்னும் வீட்டுக்குள்ளே இருக்கீங்களா, இன்னும் வெளியே போகலையான்னு. நீங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போனாதான் அவர் பணத்தோட வீட்டுக்குள்ள நுழைவாரா. பாவி, பெத்த வயிறு பத்தி எரியுதே. இனிமே இந்த வீட்டை நாங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டோம். வாங்க போலாம். சரி, என்ன பண்றது? நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான்.
கொஞ்ச நாளைக்கு வெளியே தங்கிட்டு பொண்ணு கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் திரும்பி வருவோம். என்ன மாமா, அவர்தான் ஏதோ கோவத்துல எழுதிருக்காருன்னா நீங்களும் உடனே புறப்படணும்னு சொல்றீங்களே? இல்லம்மா, இந்த கல்யாணம் நடக்கணும்னா நாங்க இங்க இருந்து போறதை தவிர வேற வழியே இல்ல. அந்த பாசமே இல்லாதவன் வந்தான்னா மனசு நொந்து சாபம் கொடுத்துட்டு போனோம். நீ ஏம்மா அழற? உனக்கு இருக்கிற பாசம் கூட அவனுக்கு இல்லையே. என்ன பாசம், என்ன பாசம்! எங்களுக்காக நீ அழுவுற, உன்னை விட்டு பிரிஞ்சு போக எங்களுக்கு தான் மனசு இல்ல. நான் வேணும்னு அழல மாமா, கண்ணுல இருந்து தண்ணீர் தானா கொட்டுது. எப்படியோ நம்ம வீட்டு பொண்ணு கல்யாணம் நடக்கணும். நீங்க பெட்டியும் படுக்கையும் மட்டும் எடுத்துக்கிட்டு புறப்படுங்க. நீ அழாதம்மா, நாங்க போயிட்டு வரோம். ஹலோ, யாரு? வேணுகோபாலா? பர்தன் ஸ்பீக்கிங். இன்னைக்கு பஞ்சரத்னம்ல போன் பண்ணாருப்பா. டுமாரோ ஈவினிங் அவர் மகளுக்கு ரிசப்ஷன். உடனே சர்க் மாஸ்டர் சொல்லி ஸ்வீட், காரம், காஃபி, கட்டெட் எல்லாத்துலயும் 1000 போட்டு உடனே அனுப்பி வை. பட் ஒன் திங், நோ ஸ்பாயில் த ஹோட்டல் நேம், பிகாஸ் ஹோட்டல் நேம் இஸ் மை வைஃப் நேம். பி த கேர்ஃபுல். பரவாயில்லையே, பணம் வந்தோடனே இங்கிலீஷும் வந்துடுச்சா? துட்டு வந்தா எல்லாம் வரீங்க. ஏன் இப்ப நீ வரலையா? ஷூவை கழட்டி விட்ட